பொதுவா திருமணம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு விதமான பழக்கவழக்கங்கள பின்பற்றுவது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம் தான். அதேபோல இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலயுமே திருமணமான அடுத்த 7 நாட்களுக்கு அந்த மணப்பெண் வந்து எந்த ஒரு ஆடையுமே அணியக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு புதுவிதமான பாரம்பரிய பழக்கவழக்கத்த கையாண்டு வராங்க. எங்க இந்த பழக்கவழக்கத்த கையாண்டு வராங்க? அது மட்டும் இல்லாம இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹிமாச்சல பிரதேசம் மாநிலத்துல உள்ள மணிகரன் அப்படிங்கிற பள்ளத்தாக்குல இருக்கிறது தான் பினி அப்படிங்கிற கிராமம். இந்த கிராமத்துல தான் ஒரு புதுவிதமான பாரம்பரிய முறையை கையாண்டு வராங்க. என்ன அப்படின்னா, திருமணம் ஆன உடனேயே அடுத்த 7 நாட்களுக்கு அந்த திருமணமான மணப்பெண் வந்து எந்த ஒரு ஆடையும் அணியக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது கூடவே இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, திருமணம் முடிந்த கையோட மணப்பெண்ணும் மணமகனும் வந்து எந்த ஒரு தொடர்புமே இல்லாம இருப்பாங்களாம். இவங்க இப்படி இருக்கிறதுனால வந்து இவருடைய இல்லற வாழ்க்கை இன்னும் ஒரு நீண்ட ஆயுட்களுக்கு நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம இதே பினி கிராமத்துல சாவான் மதத்தை சார்ந்த மக்களுமே ஒரு தனித்துவமான ஒரு பாரம்பரிய முறையை வந்து கையாண்டு வராங்களாம். என்ன அப்படின்னா, இந்த மதத்தை சார்ந்த பெண்கள் வந்து வாரத்துல கிட்டத்தட்ட 5 நாட்கள் வந்து ஆடையே அணிய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. தொழில்நுட்பமும் அறிவியலும் வளர்ந்து வரும் இதே நவீன காலகட்டத்துல இது போன்ற பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு வரைக்குமே இந்தியாவில் உள்ள ஆங்காங்கே உள்ள ஒரு பகுதிகளில் பின்பற்றப்பட்டு வருது அப்படிங்கிறது அனைத்து மக்களையுமே திரும்பி பார்க்கவும் யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் மாறி வருது.